ஹலோ கைஸ், இன்றைக்கி February 21, 22 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியோட முதல்வராக யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ பிஜேபியை சேர்ந்த ரேகா குப்தா அப்படிங்கிறவங்கள தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டெல்லியோட 9வது சிஎம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எத்தனையாவது பெண் சிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ எத்தனையாவது பெண் சிஎம், டெல்லியோட முதல் பெண் சிஎம்மாக இருந்தது யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்தது, இந்த பதவி பிரமாணம் இந்த டெல்லியில் சிஎம்முக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாருன்னா துணைநிலை ஆளுநர். ஸோ டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி இல்லையா, நம்ம அதை நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த துணைநிலை ஆளுநர் தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. டெல்லியோட துணைநிலை ஆளுநர் யாருன்னா VK சக்சேனா, இவர் தான் வந்து துணைநிலை ஆளுநர். இவங்க தான் வந்து ரேகா குப்தா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது. அடுத்தது, கல்மணி பச்சை நிற கண்ணாடி மணி. ஸோ இது எங்கே நடைபெற்ற அகழாய்வில் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை அகழாய்வு. ஸோ வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஓகேவா. வைப்பாறு நதிக்கரையோரம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த அகழாய்வு தளங்கள் எல்லாம் எந்த நதியோரம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எத்தனையாவது கட்ட அகழாய்வு நடக்குது அப்படின்னா 3ஆம் கட்ட அகழாய்வு தான் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது, மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர். ஸோ மத்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் இருக்காரு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுலேருந்து இருக்கக்கூடியவர். இப்போ இவரோட பதவியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பதவி காலத்தை எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2027 மார்ச் 31 வரைக்கும் இவர் தான் மத்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்க போகிறாரு. ஆக்சுவலாக இவங்களோட இந்த பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்படுறவங்களோட அந்த பதவி காலம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம்தான் அப்படின்னா 3 வருஷம்தான். அதை வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? அனந்த நாகேஸ்வரன் அவர்களை. அப்போ இந்த தலைமை பொருளாதார ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு அலுவலகம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு பொருளாதார கொள்கைகள் வகுப்பதிலும், பொது பட்ஜெட்டுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் பொருளாதார ஆய்வறிக்கையை தயாரிப்பதிலும் மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் பொறுப்புடையதுதான் இந்த தலைமை பொருளாதார ஆலோசகர் அலுவலகம் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஏதாவது பாலிசி எக்கனாமிக்கல் ரிலேட்டடான பாலிசிஸ் மேக் பண்ணுறது, பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக இந்த ரிசர்ச் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து மேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொருளாதாரம் ரிலேட்டடான விஷயங்களை பார்த்துக்கிறது யாருன்னா இந்த தலைமை பொருளாதார ஆலோசகர் அலுவலகம் தான் பார்த்துக்கும் ஓகேவா. ஸோ தலைமை பொருளாதார ஆலோசகர் அலுவலகம் அப்படிங்கும்போது இன்னொரு அலுவலகம் நமக்கு இருக்குது இல்லையா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் 1947லேருந்து இருக்கக்கூடியது தான். ஸோ அதை எப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் அவர்களோட பீரியடில். ஸோ 1977 தான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. PMO பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அலுவலகம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.4% இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதுக்கு கூடயே இன்னொருத்தரோட பதவிக்காலமும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. யாரோட பதவிக்காலம் அப்படின்னா நித்தி ஆயோக்கோட சிஇஓவோட பதவிக்காலம். ஸோ நித்தி ஆயோக்கோட சிஇஓ யார்? PVR சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ இவரோட பதவிக்காலத்தையும் ஓராண்டுக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவல் டென்யூர் எவ்வளோனா 2 இயர்ஸ் தான் ஆக்சுவல் டென்யூர். ஸோ இப்போ வந்து நீட்டிருக்காங்க. நித்தி ஆயோக் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நித்தி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் இல்லையா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஃபுல் ஃபார்ம் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. TNPSC அந்த இடத்துல தான் செக் வைக்கிறாங்க ஓகேவா. ஃபைன். ஸோ இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு எதன்படி கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலாக January 1, 2015 நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இதில் வேறு பார்க்கணும் அப்படின்னா இதோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் அவர்கள் தான் இதோட தலைவராக இருப்பாங்க. அண்ட் துணைத் தலைவராக ஃபஸ்ட்டாக நியமிக்கப்பட்டவர் அரவிந்த் பணக்காரியா அவர்கள். ஸோ அந்த அரவிந்த் பணக்காரியா அவர்கள் தான் இப்போ என்ன அப்படின்னா 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ இந்த நித்தி ஆயோக்கோட சிஇஓ யார் அப்படின்னா PVR சுப்பிரமணியம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
நித்தி ஆயோக் அப்படிங்கிறது எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் நித்தி ஆயோக். ஸோ திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ஆணையம் அப்படிங்கிறது நம்ம தேசிய அளவில் இருக்குது. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குமான ஆணையங்களும் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் தெரியும். ஸோ மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ 2021 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இதோட தலைவராக யார் ஃபஸ்ட் இருந்திருப்பாங்க அப்படின்னா சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் இந்த தமிழ்வாணன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பாங்க. இப்போது இதோட துணைத் தலைவராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. யாருன்னா எழுத்தாளர் இமயம். ஸோ இந்த எழுத்தாளர் இமயம் அவர்களை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து யாருன்னா செல்லாத பணம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக 2020 சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணவர். இந்த எழுத்தாளர் இமயம் இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா வே அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இவரோட ஒரிஜினல் நேம். ஸோ இந்த மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக செயல்பட்டு இருக்கு 2021 இருந்து. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 4 உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் இதோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மெயினாக இந்த எழுத்தாளர் இமயம் அவர்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க, வே அண்ணாமலை அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 15% அளவுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க உற்பத்தி துறையில், ப்ரொடக்ஷன் அந்த இதில். ஓகேவா, ஸோ யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கா? தமிழ்நாடு தான். சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள். ஸோ இது வந்து இலங்கையில் இருக்க திருக்கோணமலை மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் இலங்கையும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம NTPC இருக்காங்க இல்லையா, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ அவங்களும் அண்ட் இலங்கையோட மின் வாரியம் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. ஸோ NTPC அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா நவம்பர் 7, 1975 அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையம் நிறுவிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகே, ஸோ இதெல்லாம் டைரக்ட் டேட்டாஸ் தான். சட்டமன்றத்தில் முதலில் மொழிபெயர்ப்பு வசதி. ஸோ எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா UP. ஓகே, நாடாளுமன்றத்தில் இருக்குது ஆக்சுவலாக இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷில். 5வது சர்வதேச பசுமை மெட்ரோ அமைப்பு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழுவை அமைத்த மாநிலம் எதுனா கேரளா. ஓகே, ஸோ ஸ்கூபா டைவிங் அப்படிங்கிறது தெரியும்ல, அந்த கடலுக்கடியில் நீந்துறது, அந்த கண்ணாடிப்பில் இருக்க அந்த மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது தான். ஸோ ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழு, மகளிர் ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழுவை அமைத்த மாநிலம் கேரளா. அடுத்தது லித்தியம் ஆய்வு. ஸோ லித்தியம் ஆய்வில் எந்த 2 நாடுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவும் அர்ஜென்டினாவும். இந்த லித்தியம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு விஷயம் லித்தியம். ஓகேவா, அதனால தான் அந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் எல்லாம் வந்து அதிகமாக பரிந்துரைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணி வர வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாவ்லின் எதிர்ப்பு வழிகாட்டி ஏவுகணை. ஸோ ஜாவலின் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு வழிகாட்டி ஏவுகணையை எந்த கண்ட்ரி, ஆன்டி மிசைல் ஓகேவா தான். ஸோ எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா அமெரிக்காவோடது. சர்வதேச தாய்மொழி தினம் எப்போ? February 21. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மேட்டர்ஸ். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நல்லா லென்த்தாக வருது, ஜஸ்ட் நம்ம இந்த லாங்குவேஜ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்டு சர்வதேச தாய்மொழி தினம் ரொம்ப முக்கியம். இந்த மொழி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து இந்த தடவை கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த மும்மொழி கொள்கை ப்ராப்ளம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கனால அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடானது, அப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து நிறைய இருக்கும், எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது யுவிகா இளம் விஞ்ஞானி திட்டம். ஸோ இந்த யுவிகா அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2019 இஸ்ரோவால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளோட கலந்துரையாடல், அப்புறம் வந்து செய்முறை விளக்க பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஸோ இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விண்ணப்பிக்க முடியும்.
அடுத்தது எல்பிஜி எல்என்ஜி இறக்குமதி. ஸோ லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அண்ட் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது நம்ம பெருமளவில் எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா கத்தார்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இந்த நியூஸ் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக கத்தாரும் இந்தியாவும், கத்தாரோட அரசர் இந்தியா வந்திருந்தார் அண்ட் அவங்க கூட வந்து ஒரு 7 துறைகளில் அப்படிங்கிறது நம்ம ஒப்பந்தங்கள் போட்டிருப்போம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயம்தான் இது. அடுத்தது அகத்தியம் 2025 அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 278 சித்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அடங்கிய ஒரு நூல் தான் இந்த அகத்தியம் 2025. ஸோ இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகத்தியர் வந்து எதில் நம்ம பார்த்தோம்னா காசி தமிழ் சங்கம் இல்லையா? ஸோ அது வந்து எந்த மைய கருத்தை பேஸ் பண்ணி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அகத்தியரை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லி அகத்தியர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அகத்தியம் அப்படிங்கிறது வந்து எதோட தொடர்புடைய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்த ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிறது தெரியணும். 21வது ஆசிய ஆப்பிரிக்க கிராமப்புற மேம்பாட்டு மாநாடு எங்கே நடந்திருக்கு? நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அமெரிக்க டைம் வார இதழின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த பெண்கள் பட்டியல். ஓகேவா? ஸோ டைம்ஸ் மேகசின் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இந்த சிறந்த பெண்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரே ஒருத்தங்க மட்டும் இடம்பெற்றிருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னா பூர்ணிமா தேவி பர்மன் அப்படிங்கிறவங்க தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலாளர். ஓகே, ஸோ இவங்க எதில் ஃபேமஸ் அப்படின்னா ஹர்கிலா அப்படின்னு சொல்லி ஒரு நாரை பறவை இனம் இருக்குது. அந்த நாரை பறவை இனத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்காங்க. அவங்க தான் இந்த பூர்ணிமா. ஸோ ஹர்கிலா இதை பாதுகாக்கிறதுக்காக 20,000 பெண்களை வச்சு ஒரு குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட பேர் என்னன்னா ஹர்கிலா இராணுவம். அதுக்கும் யாரு தான் தலைவர்னா இவங்க தான், பூர்ணிமா தேவி பர்மன் அப்படிங்கிறவங்க தான் தலைமை. ஸோ இந்த ஹர்கிலா அப்படிங்கிற நாரை இனம் இருக்கு இல்லையா, இது 2023 இருந்து IUCN-ஓட இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இல்லையா, ஸோ அந்த IUCN-ல அந்த ரெட் டேட்டா புக்கெல்லாம் இருக்கும், அது நமக்கு தெரியும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் உயிரினங்களின் பட்டியல் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த ஹர்கிலா அப்படிங்கிற பறவை இனம் இருக்குது. அண்ட் இந்த இதுவரைக்கும் இந்த IUCN-ல சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கவுண்டிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ மொத்தமாக 1800 ஹர்கிலா நாரை பறவை இனங்கள் அப்படிங்கிறது காணப்படுது. ஓகே, ஸோ IUCN வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதில் எப்போலேருந்து இந்தியா மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா தான். ஓகேவா? அடுத்தது FBI-யோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னா காஷ் பட்டேல். ஓகே, நமக்கு எப்படி CBI-யோ அந்த மாதிரி அமெரிக்காவில் FBI. ஓகேவா? ஸோ அதோட இயக்குனராக காஷ் பட்டேல். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேரை கேட்டாலே தெரியும் பட்டேல் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது உலக அமைதி கோபுரம். ஸோ இந்த உலக அமைதி கோபுரம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் சங்கரன் கோவில் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரிருப்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் புத்தர் கோவில் ஒன்று இருக்குது. ஓகேவா? அங்கே தான் இந்த 129 அடி உயர உலக அமைதி கோபுரம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது. ஜஸ்ட் இது வந்து இம்பார்ட்டண்டான டேட்டா தான். அடுத்தது NPROUD அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ NPROUD அப்படின்னா என்னென்னா நியூ ப்ரோக்ராம் ஃபார் ரிமூவல் ஆஃப் அன்யூஸ்டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? கேரளாவில். ஆல்ரெடி ப்ரௌட் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது, அதை வந்து ரினியூவல் பண்ணி தான் இந்த NPROUD அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் வந்து இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதிக எண்ணிக்கையில் பறவை இனங்கள் பதிவு செய்த மாநிலம் எதுனா ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்கம், அடுத்தது உத்தரகாண்ட், அடுத்தது அசாம். ஸோ இந்த பறவை இனங்கள் பற்றின கணக்கெடுப்பெல்லாம் நடத்துவாங்க வருஷம். ஸோ அந்த கணக்கெடுப்பு பேஸ் பண்ண டேட்டா தான் இது. அடுத்தது சிமோலு திருவிழா. ஸோ இந்த சிமோலு திருவிழா அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கக்கூடியது அப்படின்னா அசாமில் நடக்கக்கூடியது. ஸோ அசாமில் நடக்கக்கூடிய இன்னும் ஃபேமஸான திருவிழாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகு, அதுக்கப்புறம் சத்ரியா. ஸோ இதெல்லாம் அசாம் ரிலேட்டடான நடன விழாக்கள், நடனங்கள். அடுத்தது சோல் தலைமைத்துவ மாநாடு. ஸோ இந்த சோல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம், அவங்க சார்பில் ஆன ஒரு சர்வதேச தலைமைத்துவ மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்குது.
அடுத்தது ஒப்பக். ஸோ ஒப்பக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1960 வியன்னா ஆஸ்ட்ரியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 5 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, டோட்டலாக 13 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ இது போக பார்வையாளர்கள் நாடுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஒப்பக் ப்ளஸ் அப்படிங்கிறது கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் வந்து அந்த பார்வையாளர்கள் நாடெல்லாம் நிறைய இருக்கும். அடுத்தது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வெர்டிக்கல் ப்ரொப்பலன் மிக்சர். ஓகேவா, ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. வேகமாக 200 ஒன் டே மேட்சஸில் வந்து விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னா ஷமி. ஓகேவா, ஸோ ஒன் டே மேட்ச்சில் 11,000 ரன்ஸை வேகமாக ரீச் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. ஓகே, ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் சச்சின் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அந்த ஃபாஸ்ட் வேகமாக 11,000 ரன்ஸை ரீச் பண்ணது கோலி அண்ட் ரோஹித் சர்மா. அடுத்தது உலக சிந்தனை தினம் எப்போனா February 22. ஓகே, ஸோ இதான் வந்து 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? டெல்லி சிஎம்மா யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? ரேகா குப்தா. கல்மணி பச்சை நிற கண்ணாடி மணி. ஸோ இது வந்து வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகராக யாரை அந்த பதவி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்கன்னா வி அனந்த நாகேஸ்வரன். அதே மாதிரி நித்தி ஆயோக்கோட சிஇஓவா PVR சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட SC ST ஆணையத்தோட துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் எழுத்தாளர் இமயம். உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் மாநிலம் தமிழ்நாடு. சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள். ஸோ இது வந்து எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா இலங்கையில் திரிகோணமலையில். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், NTPCயோட ஹெல்ப்போட. இந்தியாவோட முதல் முதியோர் ஆணையம் நிறுவிய மாநிலம் கேரளா. சட்டமன்றத்தின் முதலில் மொழிபெயர்ப்பு வசதி செய்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேஷ். 5வது சர்வதேச பசுமை மெட்ரோ அமைப்பு மாநாடு நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்தியாவோட முதல் அனைத்து மகளிர் ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழுவை அமைத்த மாநிலம் கேரளா. லித்தியம் ஆய்வு வந்து இந்தியாவும் அர்ஜென்டினாவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஜாவலின் எதிர்ப்பு வெளிக்காட்டு ஏவுகணை அமெரிக்காவோடது. சர்வதேச தாய்மொழி தினம் February 21. யுவிகா இளம் விஞ்ஞானி திட்டம் 2019 இஸ்ரோவால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. LPG LNG இறக்குமதி வந்து எங்கே அதிகமாக பண்ணுறோம் இந்தியா அப்படின்னா கத்தார்லேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 45% ஆஃப் நம்ம நீட் வந்து அவங்கக்கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அகத்தியம் 2025 அப்படிங்கிற புத்தகம் எதை பற்றினது அப்படின்னா சித்த ஆராய்ச்சி கட்டுரைகள். 21வது ஆசியா ஆப்பிரிக்க கிராமப்புற மேம்பாட்டு மாநாடு நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அமெரிக்க டைம் வார இதழின் 2025 ஆண்டின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற ஒரே ஒரு இந்தியர் பூர்ணிமா தேவி பர்மன். ஸோ இதில் இந்த ஹக்கிலா அப்படிங்கிற நாரை பறவை இனம் ரொம்ப முக்கியம். இதை பற்றின கொஷின்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. FBI இயக்குனர் யார் நியமிக்கப்பட்டிருக்கானா கேஷ் பட்டேல். உலக அமைதி கோபுரம் தென்காசியில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. என் ப்ரவுட் அப்படிங்கிற திட்டம் கேரளாவோடது. அதிக எண்ணிக்கையில் பறவை இனங்கள் பதிவு செய்த மாநிலம் மேற்கு வங்கம். சிமோலு திருவிழா அசாமில் நடக்கக்கூடியது. சோல் தலைமைத்துவ மாநாடு நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஒப்பக் 1960 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வெர்டிக்கல் ப்ரொப்பலன் மிக்சர் டெவலப் பண்ணது யாருன்னா இஸ்ரோ. வேகமாக 200 ஒன் டே மேட்சஸில் விக்கெட்ஸ் வேகமாக 200 விக்கெட்ஸ் எடுத்தது. ஒன் டே மேட்சஸில் 200 விக்கெட் எடுத்தது யாருன்னா ஷமி. அதே மாதிரி ஒன் டே மேட்சஸில் 11,000 ரன்ஸை வேகமாக எடுத்தது கோலியும் ரோஹித் சர்மாவும். உலக சிந்தனை தினம் வந்து February 22. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.